போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோம்பன் ஜேடி பேசுகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தை மதிக்காத பேச்சு. இதெல்லாம் பார்த்த முறைச்சா நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முறைச்சா நீங்கள் அடிப்பீங்களா? முறைச்சா அடிங்க சட்டத்தை சொல்லியிருக்கா? எந்த அதிகாரத்தோடு நீங்கள் அடிக்கிறீங்க? எந்த அதிகாரத்தோடு நீங்கள் அடிக்கிறீங்களா? அவன் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? சட்ட ரீதியாக அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு தான் சட்டம் தெரியுங்களா? நீங்கள் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர், ஒரு கட்சி தலைவர், எம்ஜிஆர் இருக்கீங்க, மக்களோட பிரதிநிதி. அப்போ நீங்கள் சட்டத்தை மதிக்க முடியல. அப்போ சட்டத்தை மதிக்காமல் அடித்தா அதுக்கு என்ன அர்த்தம்? சட்ட பஞ்சாயத்து நடத்த மட்டும் தெரியுது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நான் சமத்துவமானவன், புத்த மதத்தை பின்பற்றுறவன், அப்பாவி, எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களா? அப்போ அதெல்லாம் பொய்யா? வச்சா அடிக்கிறது தான் உங்களுடைய உண்மையான முகமா? உங்களுடைய கட்சியோட கொள்கையா? எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நன்றி.